பேரன்புடைய பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். காலந்தோறும் தொழிலின் தன்மை மாறுகிறது. மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் என்றார் கண்ணதாசன். அதைப்போல மாறுதலை உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் தன்னை தக்க வைத்துக் கொள்ளலாம். திரைப்பட தொழிலின் தன்மை மாறிவிட்டது. அரசியலின் தன்மை மாறிவிட்டது. அரசு உத்தியோகத்தின் தன்மை மாறிவிட்டது. பொதுவாக தாலுகா தலைநகரம், மாவட்ட தலைநகரத்தில் இந்த அளவுக்கு விலைவாசி உயரும், வீட்டு விலை உயரும், வீட்டு வாடகை உயரும், வீட்டு மனைகளின் விலை உயரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சென்ட் 1 லட்சம், 10,000 போன இடமெல்லாம் 1 லட்சம். சென்ட் 1 லட்சம் போன இடம் 10 லட்சம். சென்ட் 10 லட்சம் விற்ற இடத்தில் இப்பொழுது 50 லட்சம் என்று விற்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. விவசாய தொழில் அழிந்து விட்டது. எல்லோரும் படித்து விட்டார்கள். வெளிநாட்டிற்கு போனவர்கள் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் அதை முதலீடு செய்து ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதைப்போல அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெற்ற பிறகோ அல்லது அதற்கு முன்போ ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதேபோல 5 ஏக்கர், 10 ஏக்கர், 15 ஏக்கர் நிலப்புலம் வைத்திருந்தவர்கள் இனிமேல் நிலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? விவசாயம் அழிந்துவிட்டது. ஆகவே அந்த நிலத்தை விற்றுவிட்டு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் என்று அதில் முதலீடு செய்கிறார்கள். ஆகவே போட்டி கடுமையாகிவிட்டது. ஒரு காலத்தில் வாங்குகிறவர்கள் அதிகமாக இருந்தார்கள், முதலீடு செய்யக்கூடியவர்கள் குறைவாக இருந்தார்கள். இப்பொழுது முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பார்ப்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள், இப்பொழுது படம் காட்டுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கேட்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள், இப்பொழுது பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எழுதுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், படிக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே எல்லா தொழிலிலும் முதலீடு அதிகரித்து விட்டது, விளம்பரம் அதிகரித்து விட்டது. ஆகவே போட்டி கடுமையாக இருக்கிறது. இதை நாம் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் மாற்றத்திற்கு தயாராக வேண்டும். கூடுதல் உழைப்பு, கூடுதல் தகுதி, செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்பதை போல திறமையை பயன்படுத்த வேண்டும். உழைப்பை கூடுதலாக்க வேண்டும். தனித்தன்மையை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் வெற்றி பெற முடியாது. ஊரில் மனையினுடைய மதிப்பு உயர்ந்ததற்கும் தொழில் நலிந்து போனதற்கும் இதுதான் காரணம். அதை நாம் வெல்ல வேண்டுமென்றால் கூடுதல் உழைப்பு, கூடுதல் தகுதி, திறமையை வளர்த்து கொள்வது, மாற்றத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி. இன்னொன்று, சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஒற்றுமையாக குடும்பத்தோடு பாடுபட வேண்டும், ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இதை புரிந்து கொண்டு காலத்திற்கேற்ற முடிவெடுத்து காலத்தை வீணாக்காமல் இளைஞர்கள் முன்னுக்கு வர வேண்டும். விலைவாசி உயர்ந்ததற்கு இதுதான் காரணம். பணப்புழக்கம் ஏற்பட்டதுதான் காரணம். வெளிநாட்டிற்கு போனவர்கள் திரும்பி வருகிறார்கள். அரசு ஊழியர்கள்
ஏற்கனவே தொழில் செய்து சம்பாதித்தவர்கள் மறுபடியும் முதலீடு செய்கிறார்கள். இப்படி நாட்டில் பணம் புழங்குகிறது. விவசாயம் அழிந்துவிட்டது. ஆகவே எல்லோரும் தொழிலுக்கு வருகிறார்கள், எல்லோரும் முதலீடு செய்கிறார்கள். ஆகவே எல்லா தொழிலிலும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் வெல்ல வேண்டும் என்றால் கூடுதல் உழைப்பு, கூடுதல் தகுதி, தனித்தன்மை, ஒற்றுமையாக குடும்பத்தோடு பாடுபடுவது, இதெல்லாம் தேவை. தந்திரம் இனிமேல் எடுபடாது. தந்திரமாக பேசினால் வெற்றி பெற்று விடலாம், பொய் பித்தலாட்டம் செய்தால் முன்னுக்கு வந்து விடலாம் என்பது, தந்திரமாக பேசலாம் என்பது இனிமேல் எடுபடாது. நன்றி, வணக்கம்.